மீனா கண்ணை திறந்து பாரு மீனா, மீனா நான் வந்திருக்கேன் மீனா, கண்ணை திறந்து பாரு மீனா அப்படின்னு வந்து இப்போ முத்து அழற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ ரோகிணி செஞ்சு வைக்க போகிறாங்க. அதுக்கான பிளானிங்கில் அவங்க ஆல்ரெடி இறங்கிட்டாங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் வந்து மீனா தன்னுடைய வாழ்க்கையில் தானே மண்ணல்லையும் போட்டுக்க போகிறாங்க. மீனாவை இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ரோகிணிக்கு இப்போ திருப்பி ஒரு ஆப்பு கிடைக்கிது. என்னென்னு வந்து பார்த்தா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜயா, சரி நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னா, இல்லை நான் வந்து 2 கிளையண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஷோரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, அங்கே மட்டும் தான் போனியா? திருப்பி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஏற்கனவே நீ பொய் சொல்லிட்டு இருக்கங்கிறத பற்றி தானே நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன் உன்ட்ட. இப்போ உன்ட்ட எது கோவப்பட்டு எல்லாத்தையும் கத்துனேன்? இப்போ எல்லாரும் இல்லாத போதே உன்ட்ட பேசுகிறேன். இன்னொரு தடவை என்கிட்ட பொய் சொல்கிற வேற வச்சுக்காத. நீயும் அந்த மீனாவும் பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கும் பொழுது, ஐயோ ஆன்ட்டி நான் போய் அவங்கள பார்க்கல, அவங்க தான் வந்து என்னை பார்த்து அங்கே என்ன நடக்குது, நான் வேற கோவப்பட்டு வந்துட்டேன், அவர் குடிக்கிறாரா இல்லையா, அவர் குடிக்கிறத நிறுத்தணுங்கிறதுக்கு தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு பேசினாங்க. அதை வந்து உங்கள்கிட்டலாம் சொல்ல வேணாம், சொன்னால் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவள் சொல்லுவா. அவள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு என்கிட்ட சொல்லாமல் இருப்பியா? உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? உனக்கு தெரியாதா அவெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது இந்த வீட்டில் அப்படின்ட்டு. புரியுது ஆன்ட்டி புரியுது ஆன்ட்டி, அவங்க சொன்னாங்கன்னு தான் நான் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு ட்ராமாவை போட்ட உடனே வந்து விஜயா, சரி சரி விடு விடு, இனிமேல் இந்த மாதிரி பொய் சொல்லாத, என்கிட்ட நீ பொய் சொன்னேன்னு தெரிஞ்சுன்னா தான் நான் ரொம்ப கோவப்படுவேன், அதை ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. இந்த பொய்க்கே இப்படின்னா ஒரிஜினல் பொய்யெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு இப்போ ரோகிணி நினச்சிட்டு இப்போ அவங்க இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு மகேஸ்வரி கால் பண்ணுறாங்க. மகேஸ்வரி கால் பண்ணிவிட்டு, இல்லை எப்படியோ அந்த மீனாவை போய் பார்த்து பேசினேன், அந்த மீனா வந்து இந்த கிறிஷுக்காகவே தான் வந்து நான் எதையும் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறா. இதை வச்சே கொஞ்ச நாள் ஓட்டிடலாம், ஆனால் என்றைக்கா இருந்தாலும் இந்த முத்து மாலையெல்லாம் போட்டு வந்துட்டு இப்போ திருப்பி அங்கே போய் நின்னான் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்க போய் என்னால் தாங்க முடியலன்னு உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா போல அப்படின்னா, இப்போதைக்கு யாருக்கும் சொல்லலைல்ல அப்படின்னு கேட்குறாங்க மகேஸ்வரி. உடனே வந்து ஆமாம், அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லலையாம், அவங்க தங்கச்சிக்கிட்டையும் சொல்லலையாம், யார்கிட்டையும் சொல்லலையாம். இதில் வேறு எங்கள் மாமா வேறு அங்கே போய் வேறு அவளை எப்படியா கூட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு நினச்சாலே எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. யார்கிட்டயாச்சும் ஏதாவது உளறிடுவாளோ, ஐயோ எங்கள் அப்பா மாதிரி நீங்கள், அதனால் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அவர் ரொம்ப நல்லவர், அவர் புரிஞ்சுப்பாருன்னு சொன்னால் அவர் நேராக இங்கே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த விஷயத்தை என்கிட்ட கேட்குறான்னு கேட்டு ஆன்ட்டி கிட்ட சொன்னால் ஆன்ட்டி அதை துரத்தி விட்டுருவாங்க. இப்போ எனக்கு இந்த மீனா இருக்கிறதே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. அவள் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இப்போ வீட்டு வேலை நான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மாற்றி புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பிளான் மனசுக்குள்ளார தோணுது. மீனா இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கப்புறமா மகேஸ்வரி வந்து, அப்போ என்ன நினைக்கிற, என்ன ரோகிணி விட்டா அந்த மீனா இல்லாமலே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுது போல உனக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் விடு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. இதில் நம்ம இந்த விஷயத்தில் மகேஸ்வரி எல்லாம் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, மீனாவை மொத்தமாக காலி பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கடையில் முத்து என்ன பண்ணுறாரு, நம்ம மாலையும் போட்டு வந்துட்டோம், குடிக்க மாட்டோம், இன்னும் மீனா வரலையே அப்படின்னு வந்து இப்போ அண்ணாமலை கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறார். புலம்ப ஆரம்பித்து என்னே புரியலப்பா அப்படிங்கும்போது, நான் மீனாவை போய் நேரில் பார்த்தேன், அவள் வேற எதையோ மறைக்கிறான்னு தோணுது அப்படிங்கும்போது, இதை தான்ப்பா நான் அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நான் நிஜமாக குடிச்சிட்டே வரல, அவளுக்கே அது தெரியும், அவள் வீம்புக்குன்னே சண்டை போட்டு கிளம்புற மூடில் தான் இருந்தாள். ஏதோ ஒரு காரணம் அவளுக்கு இது பண்ணிட்டுருக்கு. இந்த வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு தெரில, ஆனால் அம்மா ரொம்ப காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க, அம்மா சொல்கிறதுக்காக அப்படி பண்ணுவாளா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்குப்பா அப்படின்னா, இல்லை நான் திருப்பி கேட்டேன், நீ எதையோ மறைக்கிறியா, நீ பொய் சொல்கிற பொண்ணு இல்லை, என்ன விஷயம்னு கேட்டபொழுது அவளுக்கு அழுக வந்துருச்சு. அழுக வந்துட்டு திருப்பி அதை மறைக்கிறான்னா, அப்போ அந்த வீட்டில் அங்கே ஏதோ நடந்திருக்கு ஊரில் அப்படின்ன உடனே இந்த விஷயத்தை இவங்க பேசிகிட்டு இருக்கிறத ரோகிணிங்கேருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 பேரும் போகலாண்டா முத்து, 2 பேரும் போய் பேசி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்போம். ஊரில் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டு அந்த உண்மையை வாங்கிட்டு தான் அவளை கூட்டுற முடியும். ஏன்னா வந்து நான் போய் சொல்லி இவ்வளோ பேசின அப்புறமும் மீனா வராமல் இருக்கா அப்படின்னா வந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறத இவரும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இப்போ வந்து ரோகிணிக்கு பகீர்னு இருக்குது. ஐயோ இவனுங்க கிளம்பி அங்கே போய் பேசினானுங்கன்னா அவ்வளோதானே. அப்போ போய் 2 பேரும் பேசிட்டு வருவாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு வழியில் வந்து ஒரு வழி தாங்க முடியாமல் வந்து டக்குன்னு அவங்க எல்லா உண்மையும் உளறிட்டா நம்ம அன்னையோடு நம்ம கதி காலி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, எப்போப்பா போகலாம் அப்படின்னா, சரி விடு இன்றைக்கி போவேணா, நாளைக்கு சாயங்காலம் எனக்கு காலையில் வந்து அந்த ஸ்கூலில் வர சொல்லியிருக்காங்க ஒரு கணக்கு எழுதுறதுக்கு, நாளைக்கு சாயங்காலமாக நம்ம 2 பேரும் போயிட்டு மீனாவை என்ன உண்மைன்னு தெரிஞ்சு கையோடு கூப்பிட்டு வந்துடலாம். இது நடுவில் நான் என்ன பண்ணுறேன், நான் அம்மாவுக்கு கால் பண்ணி அங்கே ஏதாச்சும் நடந்துச்சா, வேறு ஏதாச்சும் நடந்துச்சா, எல்லாம் கேள்விப்பட்டாங்களா ஏதாச்சும் அப்படிங்கிற மட்டும் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணேன். இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை தான். ஊரில் யாராச்சும் வந்து அவன் அடிச்சதை பார்த்துருப்பாங்களோ, அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்லாம் இப்போ யோசனை வருது. ஸோ யோசனை வந்து இப்போ வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இப்போ கனவெல்லாம் வர ஆரம்பிக்குது ரோகிணிக்கு. படுத்திருக்கும் போது வந்து அப்படியே முடியை பிடிச்சவங்களை வெளில தள்ளுற மாதிரியும், அப்படியே வந்து விஜயா ஏய் அப்படின்னு துரத்துற மாதிரியும், இந்த பக்கம் கிறிஷ் வந்து அம்மான்னு கத்தி அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் கனவு வர, டக்குன்னு உடனே பயந்து போய் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விடிய காலில் ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் வந்து விடிய காலம் ஒரு 5:30 மணி போலலாம் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி மீனாவை கால் பண்ணி, மீனா பூ கட்டுறதுக்கு போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் பூ அங்கே மார்க்கெட் போகிறேன், என்ன எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கும் போதே, ஒரு முக்கியமான விஷயம் மீனா, நீங்கள் ஒரு 1 ஹவரில் மட்டும் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லும் பொழுதே வந்து பார்த்தா வந்து அங்கே கிறிஷும் இருக்கான். கிறிஷையும் கூப்பிட்டு வச்சுட்டு வந்து இப்போ இவங்க நின்றுட்டுருக்காங்க ரோஹிணி.
நின்றுட்டு வந்து பார்த்தா உள்ளே வாங்கலேன், இந்த கோயிலில் உள்ள மட்டும் கோயிலுக்குள்ளே வாங்கலேன் அப்படின்னு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, இல்லை இப்படி வந்து நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி இதே கேட்குறேன், சுயநலமாக நடந்துக்கிறேன், நீங்கள் எனக்காக வீட்டை விட்டு போயிருக்கீங்க, ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் என்றைக்கு வந்தாலும் திருப்பி உங்கள் கணவரோட சேர்ந்துக்கலாம், நீங்கள்லாம் நல்லா வாழ்ந்துருவீங்க, எனக்கு தான் வாழ்க்கையே போயிடும், சின்னதாக ஒரு விஷயம் கசிஞ்சா கூட கிறிஸ்டோட தலைமையில மட்டும் சத்தியம் பண்ணுறீங்களா, அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு என்ன நினச்சிட்டு இருக்கேன், புள்ள தலையில் சத்தியம் பண்ண சொல்கிறேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, ஏற்கனவே நீ பண்ணுறது கடுப்பாயிட்டு இருக்கு எனக்கு, இந்த மாதிரி என்னை வந்து என் வேலை நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, திருப்பி சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருந்தால் நான் வேணுன்னே சொல்லிவிடுவேன், புரியுதா அப்படிங்கும்போது, ஐயோ வேணாம் மீனா அப்படிங்கும்போது ஒரு கால் வர மாதிரி ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க. மீனா இங்கே கிறிஸ்டோட பேசிட்டு இருங்க மீனா, வந்துட்டேன் மீனா, உடனே வந்துடுறேன், ஒரு முக்கியமான கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வெளில வராங்க. வெளில வரும்போதே வந்து பார்த்தா ஹேண்ட்பேக்லேருந்து வந்து எதையோ ஸ்பேனர், ஸ்க்ரூ இதெல்லாம் எடுத்து டூல் செட்டெல்லாம் எடுத்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனாவுடைய வண்டி பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போகும்பொழுதே வந்து இந்த விஷயம் வந்து மீனாவுக்கு தெரியல. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. வண்டி எலக்ட்ரிக் வண்டி வேறு சர்ன்னு கிளம்பி போயிட்டே இருக்கும் பொழுது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க பிரேக் போட ட்ரை பண்ணும் பொழுது பிரேக் பிடிக்கல. ஐயோன்னு பிரேக் பிடிக்கலையே அப்படிங்கும் போது இந்த பக்கம் ரோகிணி அதை பார்த்துட்டே இருக்காங்க. ரோகிணி இந்த பக்கம் ரோட்டில் நின்று கிறிஷோட கண்ணை மறைச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சர்ன்னு போய் ஒரு இடத்துல இடிச்சு டம்முன்னு வந்து இப்படி மீனா விழும் போது எல்லாரும் ஐயோன்னு கத்த ஆரம்பிக்க, டக்குன்னு ஆம்புலன்ஸ் சவுண்டு. ஆம்புலன்ஸில் மீனாவை ஏற்றி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதும், மீனா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுக்கு வந்து தலையில் பெருசாக அடிபட்டிருக்கு. ரத்தம் வேணும்னு கேட்க முத்து அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு ரத்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கும் பொழுது மீனாவுக்கு தலையில் பெருசாக அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க எப்போ கண் திறப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் முத்துக்கிட்ட சொல்லும் பொழுது முத்து உடஞ்சி அழறதும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பிளான் பண்ணி அழகாக முடிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி நிற்கிறதுக்கான சம்பவங்கள் தான் வந்து அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா மீனா யாருக்கிட்டையும் சொல்லலை. இந்த சமயத்திலே வந்து மீனாவோட வாயடைச்சாதான் உண்டு. இதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் வந்து அதை அடைச்சி நமக்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ரோகிணி வருவாங்க. ஸோ ரோகிணி அந்த பிளானில் இறங்கும் பொழுது எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்களா, இல்லை அவங்க சிக்கிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயத்துலையுமே அந்த 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து பிரச்சனையாகி அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எப்படி நடக்க போகுது, அது சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணுறதா நடக்க போதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒருவேளை மீனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, இல்லை மீனாவுக்கு வந்து நினைவு தப்பி அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதையை கொண்டு போனால் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த விஷயத்தை அப்படியே இழுத்துட்டே கொண்டு போயிட்டு அதே மாதிரி ரோகிணி வந்து மாட்டாமலே சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்க மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மீனா ரோகிணியை பற்றி உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னதே வந்து சும்மா ஏதோ வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ரோகிணி மாட்டவே மாட்டாங்க போலன்னு சலிப்பாயிடுச்சுங்கிறதுக்காக தெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நம்மளை கடுப்பேற்றுற மாதிரியும் வருத்தமாக்குற மாதிரியும் எரிச்சலாக்குற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது இப்படியே கதை போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீனா வாயை முட்டே இருக்கிறத பற்றியும் ரோகிணி மீனாவை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நேற்று ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரியே நீ கரெக்டாக மாலை போட்டு வந்துட்டார் முத்து, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். இடம்பொருள் நவுல ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோம், ஷார்ட்ஸும் இருக்கும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.